நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னோட கையில என்ன இருக்கு? கையில ஒண்ணும் இல்ல மேடம். என்ன போடுங்க நீங்க. உன்னோட முகத்தை காட்டு. என்னங்க நீங்களா? ஆமா நானேதான். எனக்கு தெரியாம நின்று என்ன வேவ் பார்த்து என்ன முட்டாளாக்க பாத்திருக்கீங்க. நான் ஒண்ணு அந்த மாதிரி நினைக்கல சந்தியா. நான் உண்மையாவே என் பொண்டாட்டி காணும் தான் கிளம்புனேன். வேற ஒன்றும் இல்லை. அது இந்த சூடான சூழல்ல என் பொண்டாட்டிக்கு நானே என் கையால் சூடாக ஒரு டீ கொடுத்தேன்னா அவங்க டியூட்டியை தெம்பா பார்க்கலாம்ல. நீங்க இந்த ராத்திரியில எனக்கு டீ கொடுக்கமா வந்தீங்க? ஆமா, அதுவும் நானே போட்ட டீ. என்ன பண்றது சந்தியா, உங்களோட ராஜ்யத்துல ஒரு புருஷன் பொண்டாட்டியை பார்க்கறதே பெரிய கஷ்டமா போச்சு. நாங்க புடிங்க. முதல்ல நீங்க குடிங்க. நீங்க சாப்பிடுங்க. என்னங்க ரொம்ப நல்லா இருக்கு. வாசனையும் கமகமன் இருக்கு. நீங்களும் கொஞ்சம் குடிங்களேன். நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க. என்ன கஸ்தூரி இந்த நேரத்துல கிச்சன் பக்கம் வந்திருக்க? தூக்கம் வரலையா? அம்மா பருப்பு ஊற வைக்க சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன். அவ்வளவுதானே, குடு, நான் உனக்கு பண்ணி தரேன். அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்ல. எனக்கு என் வேலையை செய்ய நல்லா தெரியும். சரி 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 சரி, உன் இஷ்டப்படியே நீ செய். நான் போனா போதும் உனக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான். காலையில எந்திரிக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்க. டயர்ட் ஆயிடும்ல? என்னால அத பார்க்கவே முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது. வீட்டு வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிற. அம்மா மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணா பாத்துக்கிறாங்க. தனி ரூம் வேற கொடுத்துருக்காங்க. உன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. பார்ட்டிக்கெல்லாம் கூட கூட்டிட்டு போறாங்க. நான் ஒரு சாதாரண வேலைக்காரன். வேலையும் கம்மி, சம்பளம் அதோட கம்மி. அரசாங்கம் எனக்கு எவ்வளவு சம்பளம் தரும் நினைக்கிறேன்? வெறும் 5000 ரூபாய். 5000மா? நீ இவ்வளவு பெரிய வீட்டுல வேலை செய்யறதுனால உனக்கு சம்பளம் அதிகமா இருக்கும்ல? உனக்கு நிஜமாலுமே 5000 ரூபாய் சம்பளம் கிடைக்குதா? கம்மி தானே, எனக்கும் தெரியும். ஆனா தீபாவளி அப்போ 2 சம்பளம் கொடுப்பாங்க. 5 10 கிடைக்கும். ஏதோ கஷ்டப்பட்டு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். தீபாவளிக்கு டபுள் சம்பளம் கிடைக்குமா? ஆமா. அப்படியா? நான் நாளைக்கே அம்மாட்ட சம்பளத்தை பத்தி பேச போறேன். இத்தனோட சம்பளத்துல இவ்ளோ பெரிய குடும்பத்துக்கு நான் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட போறேன். இத சொல்லியே ஆகணும். நான் வச்ச குறி தப்புலன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது லக்ஷ்மண் பிரசாத். இவ கதை நாளையோட முடிஞ்சது. கவலையே படாத லக்ஷ்மணா, நாளையில இருந்து கஸ்தூரியோட ரூம் உனக்கு தாண்டா. போய் தூங்கு போ. சார் எல்லாம் இருக்கு, போ போ இங்க பாருங்க, கொஞ்சம் நீங்க பாத்துக்கங்க. ஓகே மேடம். லைசென்ஸ் எடுப்பா. என்னங்க 3 மணி ஆயிடுச்சு. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வீட்டுக்கு கிளம்பி போங்களேன். இல்ல சந்தியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்க
வண்டியெல்லாம் சோதனை போடுறீங்களா? நான் அப்படியே யாரை பார்க்கலான்னு வந்தேனோ அவங்கள தான் பார்த்துட்டு இருக்கேன். மேடம் இங்கே பாருங்க, ஆம்புலன்ஸ் அனுப்பிடட்டுமா? ஆமாம்மா, வண்டியை போக விடுங்க சத்யா. ஒருவேளை அதில் நோயாளி யாராவது இருந்தா பாவம் ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் போவாங்கல்ல, அனுப்பிச்சு விட்ருங்க. சரி அனுப்புங்க. சரிங்க மேடம். அந்த தடுப்பேடு ஆம்புலன்ஸ் போட்டோம். ஆம்புலன்ஸ் வரலாம், வா வா வா, வண்டி எடு, வா வா. இங்க பாருங்க, வண்டி எடுங்க. அந்த ஆம்புலன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். என்னங்க மேடம், அது ஆம்புலன்ஸ் ஆச்சே, அது நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகுது. அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் என்ன பிரயோஜனம்? ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம்ல. ஒரு வாட்டி செக் பண்றதுல எந்த தப்பும் இல்லை. ஒருவேளை இந்த ஆம்புலன்ஸ் நேரா ஹாஸ்பிட்டல் போச்சுன்னா நம்ம திரும்ப வந்துடலாம். அப்படி நடக்கலன்னா அதுல என்ன தப்பு நடக்குதுன்னு பார்க்கலாம். சந்தியா ஏன் இப்படி இருக்காங்க? ஆம்புலன்ஸ் கூட சந்தேகப்படுறாங்க. சரிங்க மேடம். டிரைவர் வண்டி எடுத்துட்டு வா சீக்கிரம். என்னங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரி வாங்க. சந்தியாவோட ஃபோன் வேறு என்கிட்ட இருக்கேன். உங்களுக்கு ஃபோன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆம்புலன்ஸ் ஏன் ரைட்ல திரும்புது? ஹாஸ்பிட்டலுக்கு நேரா தானே போகணும். போங்க, நீங்களும் ரைட்லயே போங்க. கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சீக்கிரமா போங்க, அதை ஓவர்டேக் பண்ணி ஆகணும். வாங்கப்பா வாங்க, இறங்குடா கீழே. என்ன ரேஸா நடக்குது? நல்லா மாட்டிட்டியா? ஆம்புலன்ஸ்ல என்ன சார் இருக்க போகுது? சோதனை பண்றோன்ற பேர்ல ஏன் சார் எங்களை போட்டு தொல்லை பண்றீங்க? கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும்டா. நடடா நட, வா வாடாங்கிற. ரொம்ப நல்லா இருக்கு. பேஷண்டே இல்லாம சைரனை போட்டுக்கிட்டு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றீங்கல்ல. கீழே இறங்க.
மேடம் இவ்வளோ பணமா? இங்க பாருங்க ஆபீசர், இந்த பணத்தை உடனே ஜப்தி பண்ணுங்க. சரிங்க மேடம். இவனை என்ன பண்றது? வண்டியில ஏதாவது இருந்தா தானே கிடைக்கும்னு சொன்னான். இவனை என்னன்னு கேளுங்க மேடம். சொல்றா. இவ்வளவு பணம் எப்படி வந்தது? மேடம் எனக்கு எதுவும் தெரியாது மேடம். நான் டிரைவர் மேடம், அவ்வளோதான். என்ன வர சொல்லி கூப்பிட்டாங்க மேடம், அதனால தான் வண்டி எடுத்துட்டு வந்தேன். இந்த பணம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது மேடம். ஆம்புலன்ஸ்ல இந்த பணத்தை யார் வச்சதுன்னு எனக்கு தெரியாது மேடம். என்ன நம்புங்க மேடம், நான் பொய் சொல்ல மேடம், உண்மைதான் மேடம். ஃபர்ஸ்ட் இவனை பேச விடாம அரெஸ்ட் பண்ணுங்க. சரிங்க மேடம். இந்த மொத்த பணத்தையும் நம்ம வண்டியில் எடுத்து வைங்க. எல்லாத்தையும் காலையில பாத்துக்கலாம். சரிங்க மேடம். இங்க பாருங்க மேடம், நீங்க கிளம்புங்க. நான் இவனை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். சரி. இவனை எடுத்துட்டு வா. என்னங்க நீங்க எப்படிங்க? நீங்க வீட்டுக்கு போகலையா? இல்லை சந்தியா, அது வந்து உங்க உங்க ஃபோனை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னங்க பிடிங்க. என்னங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க வீட்டுக்கு கிளம்பிடுங்க. நான் இன்னொரு ரவுண்டு வேற போக வேண்டியிருக்கு. சந்தியா, அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லுங்க. என்னால் இது இப்போ வரைக்கும் இதை நம்பவே முடியல. இப்படி இல்லாமல் கேவலமாக நடந்துப்பாங்க. அவங்க சொந்த வேலைக்காக ஆம்புலன்ஸை போய் சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லாவா இருக்கு? இவ்வளோ கேவலமாக நடந்துப்பாங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா சந்தியா? நீங்கள் இந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் உண்மை மேலே உங்களுக்கு இருந்த நம்பிக்கை சுத்தமாக உங்களை விட்டு போயிடுச்சுன்னு நினச்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நிரூபிச்சிட்டீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் பண்ணுற வேலையை பற்றி தெரிஞ்சிருக்கு. எனக்கு உங்களை நினைச்சாலே பெருமையா இருக்கு. என்னங்க இந்த உண்மை நேர்மை இது எல்லாமே நான் உங்களை பார்த்து தாங்க கத்துக்கிட்டேன். நீங்க ரொம்ப நேர்மையானவர், உண்மையானவர். அதனாலதான் இதெல்லாத்தையும் பார்த்து நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுறீங்க. ஏன்னா இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு கெட்டதுமே செஞ்சதே கிடையாது இல்லையா? ஆனா இன்னொரு விஷயமும் இருக்குங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் உங்களை மாதிரி நல்லவராகவும் உண்மையானவராகவும் இருந்துட்டாங்கன்னா போலீஸ் வேலையை வேஸ்ட் இல்லை. நான் போலீஸ் ஆகிறதுக்கு எந்த வாய்ப்பும் இருந்திருக்காது. வேலை இல்லாம சும்மா சுத்திட்டு இருந்திருப்பேன். இல்ல, நீங்க இதெல்லாம் செய்யறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தியா. நீங்க சீக்கிரம் போய் உங்க வேலையை பாருங்க. டியூட்டி தான் முதல்ல. என்னங்க நீங்களும் கிளம்புங்க. அத்தை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல நீங்க கிளம்புங்க. என்ன ஏஎஸ்பி அந்த சந்தியா என்னோட எல்லா கேஷையும் பிடிச்சிட்டாளா? இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? இல்ல, நான் இதை நடக்க விட மாட்டேன். நான் அந்த ஏஎஸ்பி சந்தியா கிட்ட தோக்க மாட்டேன். நீ வை, நான் உனக்கு திரும்ப கூப்பிடுறேன். யார் இந்த நேரத்துல? எவனோட போன் இது? ஹலோ, குட் மார்னிங். சீக்கிரமா எழுந்துருங்க. ஹலோ, என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. குட் நைட் சொல்றதுக்கு பதிலா குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ராத்திரி வர்றதே தூங்குறதுக்காக தான். அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் டைமை வேஸ்ட் பண்ணாம நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. நான் கவிதா பேசுறேன்.
நீங்க எனக்கு ஒரு வேலை பண்ணணும். தூங்குற சிங்கத்தை எழுப்பிட்டு எங்க ஆளுங்க கிட்டயே பேசிக்க. ஏதோ வேலையை முடிக்கணும்னு சொன்னீங்க, அது அவங்க கிட்டயே சொல்லு. நான் சின்ன வேலையெல்லாம் செய்யறது இல்ல. பணத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க உன் வேலையை முடிச்சிருவாங்க. வேலை நேரத்துல தூங்கிட்டு இருந்தா நினைச்சுக்கோ, விடியும் போது உன்னை சுத்தி எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்ல, இந்த வேலைய உன்னால மட்டும்தான் செய்ய முடியும். இந்த வேலையால எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் நிறைய லாபம் இருக்கு. எனக்கு லாபமா? என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எதிரிங்க தான் மேடம். நடு ராத்திரியில எனக்கு என்ன லாபம்னு யோசிக்கிற நண்பர்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது. குறிப்பா அரசியல்வாதியா இருந்துகிட்டு நண்பன மாதிரி என்னோட லாபத்தை பத்தி யோசிக்கிறீங்க. என்னப்பா உனக்கு அங்க சிரிப்பு? நான் உனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். அந்த ஏஎஸ்பி சந்தியாவை பழி வாங்குற அந்த வாய்ப்பு தான் உனக்கு கொடுக்க போறேன். அந்த ஏஎஸ்பி சந்தியா டியூட்டில ஜாயின் பண்ண உடனே முதல்ல உன்னதான் உள்ள தள்ளனா. இந்த விஷயத்த நீ மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ அவளை பழி வாங்கணும்னு நினைச்சனா நீ இப்போ தயாராயிரு. என்ன பண்ணுன்றத நான் சொல்றேன். அவ்வளவுதான், நீ செய்ய வேண்டியது இதுதான். சந்தியா, சாமதான தண்ட பேதம். உன்னை தடுத்து நிறுத்த எதை வேணாலும் நான் யூஸ் பண்ணுவேன். கவலையே படாத. நான் விட போற இந்த அம்பு உன்னை காயப்படுத்துதா இல்ல சாவடிக்குதான்னு பார்க்க போறேன். என்னது இதெல்லாம்? வணக்கம் மேடம், வணக்கம். ஏய் டண்டனக்கா நக்கா நக்கா நக்கா, ஏய் டண்டனக்கா நக்கா நக்கா. என்ன மேடம், இந்த ஏரியாவில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? இது என்னோட ஏரியா. இந்த ராத்திரியில எங்க சுத்திட்டு இருக்கீங்க? ஆனா இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்றதுக்கு என்ன நீங்க மன்னிக்கணும். என்ன பண்றது, என்னோட வேலையே ராத்திரியில தான். அப்புறம் நீங்க ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்களே, ராஜாவும் நகர்வலத்துக்கு ராத்திரியில தான் கிளம்புவாரு. மேடம், நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, நான் எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை வசூல் பண்றதுக்கு வருவேன். ஞாபகம் இருக்கா மேடம்? அந்த நஷ்டத்தை வசூல் பண்றதுக்காக தான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன். சோமேஸ்வரன், என் வழியில குறுக்க நிக்காத. இல்லைன்னா போலீஸ வேலை செய்ய விடாம தடுத்தங்கிற குற்றத்துல ஒன்னு செக்ஷன் 100. இங்க பாருங்க போலீஸ் மேடம், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். சாமியை நான் நல்லா கும்பிடுவேன். வேற யாராவது என் மேல கைய ஓங்குனாங்க,
அத அந்த கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. அதோட நீங்க ஒரு ஏஎஸ்பி, அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். எனக்கும் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் மேடம். அதனால உங்களோட ஆர்டரை பாஸ் பண்றேன். என்ன டேய், காதுல விழல? போங்க. மேடம் கொஞ்சம் அவசரமா கிளம்பிட்டு இருக்காங்க. நீங்க நகரலன்னா அப்புறம் மேடமுக்கு கோபம் வந்துடும் இல்லையா மேடம்? அட தள்ளுங்கப்பா, அட வழிய விடுங்கடா, போங்க. இங்க பாருங்க மேடம், இவனுங்க ரொம்ப பிடிவாத காரணங்க. சாதாரணமா சொன்னதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இவனுங்களுக்கு புத்தம்புது நோட்டை கண்ணுல காட்டியே ஆகணும். அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க மேடம், உங்க வண்டிக்குள்ள எடுத்து வச்சிருக்கீங்களே பணம், அதை எடுத்து இவனுக்கிட்ட கொடுத்துருங்க. எதுக்காக நீங்க இவ்வளவு ஆச்சரியமா என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க மேடம்? இப்போ நீங்க பணத்தை பிடிச்சிருக்கீங்களே, அது என்னோடது மேடம். அது மட்டும் இல்லாம நீங்க தான் என்ன கண்காணிக்கிறதா சொன்னீங்களே, அப்படி பார்க்கும்போது நானும் உங்களை கவனிக்கணும்ல. இப்போ 2 பேரும் கவனிச்சுக்கிட்டதுல கணக்கு சரியா போச்சு. என்னோட போன மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கீங்க? போ, மேடமோட வண்டியில இருந்து அந்த பணப்பை எடுத்துட்டு வா. போ போ. ஏய் நில்லு. அங்க பாத்தீங்களா, அவர் பாட்டுக்கு துப்பாக்கி தூக்கி நிக்கிறாரு. இப்ப என்ன பாஸ் பண்ணட்டும்? போகட்டுமா வேண்டாமா? எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல பாஸ். ஏய் சுடுறா, நீயும் ஆசையை நிறைவேற்றிக்க. முடிஞ்சா சுடுந்தா சுடுறா. நிறுத்துங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ற சோமேஸ்வர்? பேசுறது இவங்க முன்னாடியே பேசணுமா இல்ல தனியா போய் பேசலாமா?